அடுப்பு சும்மா இதை எடுத்து வச்சிடவா? 3 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நெய் காஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து புதினா தழை போட்டுக்கலாம். அடுத்து மிளகாய் தூள். வெங்காயம் நல்லா முருகி வந்துருச்சு. இப்போ தக்காளி போட்டு இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள், முந்திரி, அடுத்து தயிர் ஊற்றிக்கணும். அடுத்து மல்லித்தலை போட்டுருவோம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி. அடுத்து உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி போட்டு வெங்காயம் நம்ம மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து கறி போட்டுடலாம். அடுத்து பச்சை மிளகா போட்டுருங்க. சிக்கனால் சீக்கிரம் வந்துடும், அதனால் அரிசியை கழனி எடுத்து ஊற போட்டாச்சு. கறி வெந்துருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கணும். அவ்வளோதான், உலைக்கு தண்ணி ஊற்றியாச்சு. மூடி போட்டுடலாம். கொதிச்சோடனே ஊற வச்சிருக்க சீரக சம்பா அரிசியை வடிகட்டி போட்டு தம் போட்டுடலாம். அவ்வளோதான், உலை கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச சீரக சம்பா அரிசி போட்டுடலாம். இப்படி ஆவி அடிக்குது. அடுத்து எலுமிச்சம்பழ சாறு ஊற்றிக்கலாம். கரெக்டாக தெரிய மாட்டேது. எல்லாமே போட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு, கரெக்டாக இருக்குது. அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக தண்ணி வற்றணுன்னு நம்ம இலையை போட்டு தம் போட்டுடலாம். இப்போ கதைன்னு தண்ணி வற்றி அப்படியே சமமாக வந்துருச்சு. இப்போ நம்ம இலை போட்டு தம் போட்டுடலாம். மாஸ்டர் இலையை போடுங்க. பெரிய இலையா ஒரு இலை மட்டும் போட்டாச்சு. ஆஹா, இப்போ தம் உடைச்சிடலாம். ஆஹா, காசு பெருசு இல்லைங்க, இதுதான் மெயினாக. அடுத்த நாளைக்கு கூப்பிடுவாங்க. சாப்பாடு ரெடி. பாக்ஸ் போட போகிறோம். பாக்ஸ் போட்டுடலாமாண்ணே? பிஸ்மில்லா போட்டுடலாம். 2 பீஸு நெய் நல்லமா இருக்கா?
சூப்பராக இருக்குது சாப்பாடு. ஊற்றி விட்றணும், பயப்படாது. செலவு கொடுத்தா தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். சொல்லியிருக்கேன், அதனால தான் போட்டிருக்கேன்.